அண்ணாமலை ட்வீட் எல்லாம் அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பொங்கல் விழாக்கு இவர் போய் திறந்து வைக்கிறது, பள்ளி ஆண்டு விழாவில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி பல இது அண்ணாமலை ட்வீட்டாக போட்டிருக்காரு. நான் கேட்குறேன், திருமாவளவன் நடத்தக்கூடாதா? அவருக்கு மட்டும் தகுதி இல்லையா? மெத்த படித்தவர், எம்ஏ கிரிமினாலஜி, வழக்கறிஞர், அதற்கு மேலே பல விஷயங்களை படித்தவர், அவருக்கு நடத்த தகுதி இல்லையா? ஒரு அரசாணையை தமிழில் கொண்டு வந்ததில் என்னங்க பிரச்சனை? நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? தமிழ்லாம் பொங்குறீங்களா? ஒரு அரசாணையை தமிழில் கொண்டு வரல என்னங்க பிரச்சனை? தமிழில் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோனா அதான பிரச்சனை? ஒரு கவர்மெண்ட் ஜியோவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அரசு சம்மந்தமான அறிவிப்புகளோ தமிழில் வருதாங்க? இல்லை முதல்வரே படிக்க முடியுமா நீ போடுற ஜியோவை? நான் கேட்குறேன். அவர் ஃப்ளூயண்ட்டாக தமிழ் படிப்பார், ஃப்ளூயண்ட்டாக ஆங்கிலம் படிப்பாரா? இல்லை, நம்ம அவங்க கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷே இருக்கட்டும். இதே உலகம் முழுக்க இதுவே கம்யூனிகேட் பண்ணுறது போதுமானது. அங்கே பக்கத்தில் ஆந்திராவுக்கு போங்க, இங்கிலீஷில் பேசுங்க பார்ப்போம். ஏங்க என் வீட்டு பிள்ளைங்க 2 மொழி கற்றுக்கிறது கூட ஒரு மொழி கற்றுக்கிறது தானே வாய்ப்பு இருக்குது. கற்றுக்கிட்டா என்னங்க தப்புன்னு கேட்டால், இஸ்ரோவில் அவருக்கிறாரு, அப்துல் கலாமுங்கிறாருன்னா எங்கெங்கேயோ யாராவது ஒருத்தருக்கு தான் செய்வாங்க. இஸ்ரோ சிவனுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அப்துல் கலாம் ஹிந்தி தெரியாதா? ஹிந்தின்னு கொண்டு வரதே ஒரு அயோக்கியத்தனம். எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் கொண்டு வராங்க. ஆனால் இவங்க ஹிந்தின்னு அதை மாற்றுறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? கேட்டால் ஹிந்தி படிச்சுடுவாங்க, படிக்கிட்டோம், படிச்சுட்டு தமிழ் அழிஞ்சிடும். ஒரு மொழி எப்படி இன்னொரு மொழி அழிக்க முடியும்? அப்போ செல்வ பிறந்தங்க மாதிரி ஆட்கள் இருந்தார்னா 2026 தேர்தல் சீட்டு பங்கீடு பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்? 25, 65, 25, 65 இப்படி தான் இருக்கும். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறாரா அப்படிங்கிற ரீதியில் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதை முதல்ல சில டாக்குமெண்ட்டோட முன் வச்சவர் யார் அப்படின்னா அண்ணாமலை. ஸோ இதன் காரணமாக செய்தியாளர்களும் வந்து திருமாவட்டியை டேரெக்டாக வந்து கேட்டாங்க. நான் அந்த பள்ளிக்கூடம் வந்து நடத்தலை, அது வந்து எங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து இருக்குது, ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் யாரும் வந்து மாணவர்களாக வந்து இன்னும் சேரல, இன்னொரு நிறுவனம் வந்து டேக் ஓவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து என் இடத்துல இருக்கிறனால அவங்க என் பேரை போட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. உங்களுடைய பதில் என்ன? அண்ணாமலை ட்வீட் எல்லாம் அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பொங்கல் விழாக்கு இவர் போய் திறந்து வைக்கிறது, பள்ளி ஆண்டு விழாவில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி பல இது அண்ணாமலை ட்வீட்டாக போட்டிருக்காரு. நான் கேட்குறேன், திருமாவளவன் நடத்தக்கூடாதா? அவருக்கு மட்டும் தகுதி இல்லையா? மெத்த படித்தவர், எம்ஏ கிரிமினாலஜி, வழக்கறிஞர், அதற்கு மேலே பல விஷயங்களை படித்தவர், அவருக்கு நடத்த தகுதி இல்லையா? குப்பனும் சுப்பனும் ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியில் நடத்தினுக்கிறானே சிபிஎஸ்சி ஸ்கூலு, எத்தனை அமைச்சர்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது, அப்போ அவர் நடத்தக்கூடாதா? இந்த ஒருத்தர் கேட்டார்ல தீபிடி போய்ட்டில், அது வியாபாரம், இது கொள்கை. கொள்கையில் நாங்கள் வந்து இருமொழி கொள்கை. ஸ்கூல் நடத்தும் போது 3 மொழி வச்சுக்கோங்க, அது வியாபாரம், பணம் வரவங்க. அது மது குடிக்காதே, மதுவுக்கு அடிமையாகாதீர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அது கொள்கை. டாஸ்மார்க்கு 2 பிரான்ச் எக்ஸ்ட்ரா திறப்போம், அது வியாபாரம். நீ 2த்தையும் போட்டு குழப்பிட்டுனா நீ தமிழன்? நீ தமிழ்னே கிடையாது. தமிழ் அழிந்து விடும். மும்மொழி கொள்கை வந்தால் தமிழ் அழிந்து விடும். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் மும்மொழி இருந்தால் தமிழ் வாழும். 57 லட்சம் பேர் படித்தால் தமிழுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 52 லட்சம் பேர் படித்தா தமிழ் அழிந்து விடும். ஒரு மொழி இன்னொரு மொழி அழிக்க முடியுமா? அப்படி அழினா தமிழ் இது வரைக்கும் இருக்குமா? சொல்லுங்கள். நீங்கள் தான் அழிச்சிட்டு வரீங்க. தமிழை வாழ வைப்பதற்கான என்ன வேலை செய்கிறீங்க? அரசாணை தமிழில் இருக்கா? அது கூட உங்களால் கொண்டு வர முடியல, முடியாதா? ஒரு அரசாணையை தமிழில் கொண்டு வரதில் என்னங்க பிரச்சனை? நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? தமிழ்லாம் பொங்குறீங்களா? ஒரு அரசாணையை தமிழில் கொண்டு வரல என்னங்க பிரச்சனை? தமிழில் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோனா அதான பிரச்சனை? ஒரு கவர்மெண்ட் ஜியோவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அரசு சம்மந்தமான அறிவிப்புகளோ தமிழில் வருதாங்க? இல்லை முதல்வரே படிக்க முடியுமா நீ போடுற ஜியோவை? நான் கேட்குறேன். அவர் ஃப்ளூயண்ட்டாக தமிழ் படிப்பார், ஃப்ளூயண்ட்டாக ஆங்கிலம் படிப்பாரா? அப்போ இதெல்லாம் என்ன கணக்கு? இது நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வருவோன்றீங்க. கொண்டு வருவோம் கமிட்டி போட்டிருக்கோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், கொண்டு வர போகிறோம். உடனே ஒருத்தர் கேஸ் போட்டாங்க, அதுவும் இவங்கலாம். எங்கே உங்கள் தமிழ் வாழ்ந்துச்சு? கல்லூரிகள் உங்களுடைய இளைஞரணி இது ஏன் உங்களுடைய டிஆர்பி ராஜா இருக்கார் ஐடிவிங்க, அவர் என்னையாவது தமிழில் ட்வீட் போட்டு பார்த்துருக்கீங்களா?
போட்டுருக்கு. ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாரு. 100 போட்டால் 3 தமிழில் இருந்திருக்கும். கரெக்டா? இல்லை டெய்லி தமிழில் போடுறாரு. நான் புரிஞ்சு கேட்குறேன். எப்படி சொல்லுங்கள்? ஆங்கிலம் தானே இருக்குது. அங்கங்கே தமிழ் வாழுது. திட்டத்து கூட தங்கிலீஷில் திட்டுறாங்க. டேய், டிஏஐ, உனக்கு UNAKKU, அறிவு ARIVU, இருக்கா IRUKKA, இப்படி போட்டு திட்டுனுக்கிறான். திட்டத்து கூட தமிழில் திட்ட முடியல அவனால். அந்த லட்சத்தில் தான் தமிழை வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க. இதில் ஒரு குழந்தைங்க, ஏழை வீட்டு குழந்தைங்க, அதுங்க 2 மொழி கற்றுக்கிட்டு கூட ஒரு மொழி எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறது கவர்மெண்ட்டே ஏற்பாடு பண்ணி கொடுங்கப்பா. நீங்கள் தான் ஏன் பண்ண முடியும்? அது தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், சைனா பாஷையாக இருக்கட்டும், இல்லை ஜப்பான் பாஷை, ஏதோ ஒன்று விருப்பப்படுறவங்க அதுக்கான வழிமுறையை பற்றி கொடுங்க. அவனே கொண்டு வர்றான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு. அதில் நீ எந்த அளவுக்கு அவன்கிட்ட வந்து கறக்க முடியுமோ கறந்து இங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வழியை பாரு. தமிழை பயிற்று மொழி கட்டாயம் வந்து தமிழ் இருக்கணுன்றதில் நீ உறுதியாக இரு. 3வது மொழி அவன் எந்த தெரியும் அந்த அம்மாயும் தீர்மானிச்சு போகிறான், அந்த ஃபேமிலி தீர்மானிச்சு போகுது. இல்லை நம்ம அவங்க கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷே இருக்கட்டும். இதே உலகம் முழுக்க இதுவே கம்யூனிகேட் பண்ணுறது போதுமானது. அங்கே பக்கத்தில் ஆந்திராவுக்கு போவாங்க, இங்கிலீஷில் பேசுங்க பார்ப்போம். ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, என்ன பேசுவீங்க? இங்கிலீஷில் பேசுவீங்களா? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஒரு கொஞ்சம் வியாபாரம் ரீதியாக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்களாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே பேசுகிற இதே வெறியோடு தான் வெளியில் அண்டை மாநிலத்தில் தான் இருக்கிறோம். எழுத்து கூட இங்கிலீஷில் ஹிந்தியில் தான் இருக்கும். பாயா எங்கே போகணும் அப்படின்னும், இந்த 32ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி போங்க, அது பார்த்தா ஹிந்தியில் இருக்கும் அந்த எழுத்து, தெரியுமா? இங்கிலீஷில் கூட இருக்காது, நம்ம அரபியன் லெட்டர்ஸில் கூட இருக்காது. 32 அது அவன்கிட்ட கூப்பிட்டு, சார் இந்த நம்பர் என்னன்னு இங்கிலீஷில் கேட்டிக்க வச்சிங்க கியா அப்படின்ட்டு போவோம். அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இந்தியா முழுவதும் எல்லாருமே 140 கோடியில் ஒரு 26-28 கோடி நேரடியாகவும் ஒரு 20 கோடி பேர் மறைமுகமாகவும் மற்ற மொழிகளும் தெரியும், இந்தியும் தெரியும். அப்போ ஒரு 40 சில்லற கோடி பேர் ஹிந்தி பேசுகிறான் வச்சுக்கோங்க. நீங்கள் போனீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஆங்கிலம் தெரியுமா? தெரியாது. அப்போ நீங்கள் பெரும்பாலும் ஆங்கிலம் இருந்தால் பெஸ்ட்டு. கூட ஒரு தொடர்பு மொழியாக ஹிந்தி இருக்குதுன்னா உங்களுக்கு லாபம் தானே. ஆங்கிலம் அழிஞ்சு போதா? இந்த ஹிந்தி கற்றுக்கும் போதே ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போடும். இல்லை, இருமொழி கொள்கையால் சாதித்தவர்கள் நம்ம ஊரில் அதிகம் இருக்காங்களே. மும்மொழி கொள்கை சாதிக்கூடாதா? மயில்சாமி அண்ணாதுரை இருக்காரு, இஸ்ரோ சிவன் இருக்காரு, இன்னும் பல பேரை குறிப்பிட்டு சொல்லலாம். அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, ஜப்பானில் இவர் இருக்காருன்னா ஏங்க என் வீட்டு பிள்ளைங்க 2 மொழி கற்றுக்கிறது கூட ஒரு மொழி கற்றுக்கிறது தானே வாய்ப்பு இருக்குது. கற்றுக்கிட்டா என்னங்க தப்புன்னு கேட்டால், இஸ்ரோவில் அவருக்கிறாரு, அப்துல் கலாமுங்கிறாருன்னா எங்கெங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு தான் செய்வாங்க. இஸ்ரோ சிவனுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அப்துல் கலாம் ஹிந்தி தெரியாதா கேட்டால் அது தேவை ஏற்பட்டால் கற்றுக்கொள்வார்கள். நீ யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு? சரி, இதை போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் போய் எப்பா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பசங்களா, எப்பா மெட்ரிக்கில் படிக்கிற பசங்களா, இஸ்ரோ சிவனை பாருங்கள், அப்துல் கலாமை பாருங்கள், அவர் யார் சொன்னீங்க? மயில்சாமி அண்ணாதுரையை பாருங்கள். அவர்கள் எல்லாம் ஹிந்தி படித்து கொண்டா வந்தார்கள். ஹிந்தின்னு கொண்டு வரதே ஒரு அயோக்கியத்தனம். எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் கொண்டு வராங்க. ஆனால் இவங்க ஹிந்தின்னு அதை மாற்றுறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? கேட்டால் ஹிந்தி படிச்சுடுவாங்களாம். படிக்கிட்டோம், படிச்சுட்டு தமிழ் அழிஞ்சிடும். ஒரு மொழி எப்படி இன்னொரு மொழி அழிக்க முடியும்? கேட்டால் பெங்காலில் அழிஞ்சு போச்சு, மகாராஷ்டிராவில் அழிஞ்சு போச்சு. பெங்காலி இல்லை, பெங்காலில் இல்லையா பெங்காலி? இதெல்லாம் நம்புங்க நாராயணன், நம்புங்க, நான் சொல்கிறேன் நம்புங்க. அங்கே போனீங்கன்னா இல்லை, இந்தியா முழுக்க 3வது மொழியாக தமிழை வந்து அங்கீகரித்து அங்கே மற்ற மாநிலங்களுக்கு பயிற்றுவிப்பாங்களா அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வியாக இருக்குது. பண்ணுங்க, நீங்கள் முயற்சி எடுங்க. தமிழ்நாட்டிலே தமிழ் இல்லையே, அப்புறம் 3வது மொழியாக போய் இந்தியா முழுவதும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு நான் கேட்குறேன். இங்கே நீ என்ன பண்ணுற? எத்தனை ஸ்கூலில் தமிழ் பயிற்று மொழி கட்டாயம் தமிழ்னு இருக்கா சொல்லுங்கள்? எத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கா சொல்லுங்கள்? அதுவே ஒன்றால் பண்ண முடியலையா? அதனால் இது எல்லாம் வெற்றுவாதம். இந்த வாதத்துக்கு பின்னாடி உணர்ச்சி வயப்பட்டு மக்களை திரட்டுறது, பல விஷயங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு மொழியை தூக்கிட்டு வந்தால் அதை நீங்களே பேசுகிறீங்கல்ல. இன்னொருத்தர் என்கிட்ட ஒருபடி மேலேயே போய் பேசினார். சார் எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கட்டும், தமிழ் தெரியும்ல, ஆங்கிலம் தெரியும், எல்லோரும் ஹிந்தி கற்றுட்டா என்ன கெட்டு போகுது? கூடுதலாக ஒரு லாங்குவேஜ் தெரியும், ஹிந்தி கற்றுக்கிட்டால் தமிழ் மறந்துடுமா? எத்தனை மொழி கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு அத்தனை மொழி ஆபத்தில் இருக்கும். கரெக்டாக? இது உண்மைங்க. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, 6-7 மொழிக்கு சொந்தக்காரர்.
எல்லா மொழியிலும் பேசுவாங்க. கமல்ஹாசன் இருக்கார், அவருக்கு கிட்டத்தட்ட 10-11 மொழி தெரியும். ஜாப்பனீஸ் மூவ் கொண்டு தெரியும். அவருக்கு இன்னும் உடனே தமிழ் மறந்து போச்சா? தமிழ் வேணால் ஒரு மாதிரி பேசுவார், புரியாத மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது தமிழ் மறந்து போச்சா? இந்த மாதிரி நான் எத்தனை உதாரணம் காமிக்குவா? நரசிம்மராவன் பிரதமர் இருந்தார், 6-8 மொழி சொந்தக்காரர். அவங்களுக்குலாம் அவங்களுடைய தாய்மொழி மறந்து போச்சா? அப்படிலாம் இல்லை. இங்கே எப்படி போச்சு? இங்கே போங்கண்ணா, கேமரா எடுத்துகிட்டு நேராக மெரினா பீச் போங்க, அங்கே தான் ஜனங்க ஜாஸ்தி வருவாங்க. இது நோட்டு புக்கெலாம் இருக்குல்ல, தமிழில் 4 வார்த்தை எழுத சொல்லுங்கள். ஒரு 10 பசங்களை பிடிச்சி ஒரு பப்ளிக் போயிட்டா அப்படி சீரியஸாக சொல்கிறேன். நான் உன்னை காதலி, அது சொன்னால் பசங்க ஜாலியாக இருக்கும்ல. ஓகே. லவ்வரா? ஆமாம். ஓகே. ஐ லவ் யூவா? ஆமாம். ஐ லவ் யூ எழுதுங்க. ஐ லவ் யூ எழுதிடுவான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு எழுதுனா எழுத தெரியாது. NAAN UNNAI தங்கிலீஷில் தான் எழுதுவாங்க. தங்கிலீஷில் தான் எழுதுவோம். கேட்டா இல்லை சார், நான் இது சார். அப்புறம் நீ என்ன தமிழை வாழ வச்சா? எழுத்து வடிவத்திலிருந்து பின்தங்கிக்கிட்டு இருக்கு தமிழ். நீ இப்போ உதயச்சந்திரன் இருக்காரு, அவர் நந்தகுமார், இவங்களாம் ஒரு நல்ல வேலை பண்ணாங்க. ஈவன் நம்ம பிடிஆர் தான் அதுக்கு முதல் காரணம், அந்த துறை அமைச்சர். தமிழ் தெரிந்தால் மட்டுமே டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் வர முடியும். ஏன்னா ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். அவர் இதுவே பண்ணி விட்டார், வடநாட்டுக்காரங்க அதிகமாக உள்ளே வர்ற மாதிரி அந்த இதை ஆல்ட்ரு பண்ணி விட்டார். இப்போ டிவிலங்க இதெல்லாம் காமிக்கிறானே, அரே நான் இது மருந்து கடையிலே மருந்து கேட்டால் இது தீன்மே அது இதுன்னுக்கிறான். ஏண்டா நீ சொன்னா புரியும்னு கேட்டுனுக்குறாங்க. அப்போது அந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கு வேலை. அப்போ தானே தமிழ் படிப்பானா இல்லையா? நீ குரூப் 1 எக்ஸாம் எழுதணும் வச்சுக்கோங்க. குரூப் 1 எக்ஸாம் பலரும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பலரும் குரூப் 1 எக்ஸாம் கிட்டே வர முடியல. ஏன்? செய்யுள் எழுதணும், திருக்குறள் எழுதணும், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். அப்போ வடநாட்டுக்காரனும் இல்லை தமிழை தாய்மொழியாக ஒரு புலமையாக படிக்காதவனும் குரூப் 1 எழுத முடியுமா? முடியாது. இதுதான் உங்களுக்கான இது. அப்போ படித்தவங்க அந்த இடத்துல வருவான். எப்படி முதல் தலைமுறை பட்டாதாரின்னு கொண்டு வந்தீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினா தமிழ் வாழும். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவருடைய இல்ல விழாவுக்கு இபிஎஸ்ஸை அழைச்சிருக்கிறாரு ஒரு மரியாதை நிமித்தமா. ஒரு அரசியல் ரீதியான ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பாக இருந்தாலும் கூட, ஒருவேளை 2026 பாமக என்டிஏ கூட்டணியை விட்டு அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. பாமக என்டிஏ கூட்டணியில் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? போட்டாருங்க, அப்போவே எலெக்ஷன் முடிஞ்சோடனே போட்டார்ல. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சால சிறந்ததை போட்டார்ல. இல்லை அஃபிஷியலாக இது மாதிரி நாங்கள் என்டிஏ கூட்டணியில் வெளியே அவர் அனிமே சொல்ல மாட்டார். நீ நைட் வரைக்கும் சஸ்பென்ஸ் வைப்பார், காலையில் பார்த்தா வேறு இடத்துல இருப்பார். அதனால் நீங்கள் பாமக அப்படிலாம் நடப்படாதீங்க. அவங்க யதார்த்தமாக 2-3 தடவை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை 2026 எலெக்ஷன்னா ஒன்று நீங்கள் விசிகே இல்லாத இடத்துல இருக்கணும். அப்படி விசிகே இல்லாத இடம்னா உங்களுக்கு அதிமுக தான் சரியான இது. ஏன்னா எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும், ஒரு 10, 15, 20 சீட்டாவது வாங்கி நிற்கணும்னா அதுக்கு அதிமுக தான் சிறந்த இடம். அப்போ அதை நோக்கி தான் நகருவாங்க. அப்போ இன்னொன்று என்ன ஆப்ஷனு? ராஜ்யசபா எம்பி ஒன்று அவங்க 15 தரேன்றாங்க வச்சுக்கோங்க. சரி 15 கொடுங்க, ராஜ்யசபா எம்பி சீட் ஒன்று கொடுங்க. அவங்களும் பார்ப்பாங்க, சார் நாங்கள் ஜெயிக்கணும், சரி நீங்கள் இது பண்ணிங்க, ராஜ்யசபா கொடுத்துறேன்றாங்க. அந்த 15 சீட்டு நிற்கிறதுன்றது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலம் தானே. ராஜ்யசபா சீட்டு வாங்கினா அன்புமணியோ இல்லை சௌமியா அன்புமணியோ யாரோ ஒருத்தர் போகிறாங்க. இப்போ ஜூலையில் அவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஜூலை கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அப்போ ஒருவேளை இந்த தடவை ஆனால் ஒரு இதில் போய் கேட்டுருந்தா, ஏற்கனவே தேமுதிகக்கு இவங்க அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணல, வாய்மொழியாக சொன்னதை அவங்க எடுத்து சூப்பராக மீடியாவில் சொல்லி டைட் பண்ணி விட்டாங்க. இப்போ அவங்க இது வரைக்கும் வாய் திறக்கல. இது நாளைக்கு பிரச்சனை ஆகுமான்னு ஏற்றத்தாழ்வுலாம் பார்த்து தான் அதிமுக முடிவெடுக்கும். அப்படி பார்த்தா ஒன்று தேமுதிகக்கு போயிடும், ஒன்று தான் அதிமுகவுக்கு இருக்கும், 4 டிஎம்கே பக்கம் போயிடும். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு நீங்கள் பேசலாம், நம்ம எலெக்ஷன் இல்லைங்க அடுத்து பக்கத்துலேயே வருது 26 நம்ம 6 பேர் காலியாகுது பதவி, அதில் பார்க்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இது என்ன இருந்தாலும் இது நீங்கள் பத்திரிக்கை வைக்க போனாலும் பத்திரிக்கை வைக்க தான் போயிருப்பார். ஆனாலும் இவர்கள் கொண்டு போய் கூட்டணியில் சேர்த்து விடுவார்கள். அப்படி இல்லாவிட்டாலும் கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அமித்ஷா 25ஆம் தேதி தமிழ்நாடு வர்றாரு கோயம்புத்தூருக்கு. அதுக்கு அடுத்ததாக பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை திறந்து வைக்க மோடி வர்றாரு. 28ஆம் தேதி தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் சென்னை ஐஐடிக்கு ஒரு விழாக்காண்டி வர்றாரு. ஸோ இவருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே அஃபிஷியல். அதனால் அந்த பாலத்தை 10 தடவை கட்டினாங்க, 10 தடவை மாற்றினாங்க. இப்போ மோடிக்காக இங்கே கூட பாலத்தை திடீர்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கோ காமராஜர் திறந்து வச்சுருப்பார்,
அது டக்குன்னு பெயிண்ட் அடித்து அந்த கல்லை பிடிங்கி போட்டு 4 கல் செங்கலை வச்சு சிமெண்ட் பூசிட்டு புதுசாக ஒரு அமைச்சர் திறந்து வைப்பார். அந்த மாதிரி இந்த பாம்பன் பாலம் எப்போ உருவாக்குனது மறுபடியும் பண்ணி பண்ணாங்க. இப்போ மறுபடியும் புதுசாக கட்டி மோடி வராரு. அவர் வந்துட்டு திறந்து வச்சுட்டு போகிறாரு. அடுத்து அப்படின்னு கேரளாவோ ஆந்திராவோ இல்லை எங்கேயோ போயிடுவார். அதுக்கு சேம் அமித்ஷா வரைக்கும் அந்த மாதிரி தான். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் இதை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் பெருசாக இது பண்ண முடியாது. அவர்களுடைய அரசியல் இங்கே எப்படி பண்ண போகிறாங்கன்றது வந்து அண்ணாமலை மூலியமாக மற்ற தலைவர்கள் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம். அண்ணாமலையுடைய அதிகபட்ச வேகம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் மாநில தலைவர் பதவியை தக்க வைப்பதற்கான ஏற்கனவே உறுதியாக சொன்னாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் வேகம் காட்டுறாரு. ரொம்ப வேகம் காட்டினா தலைவன் ஒருத்தன் வர்றான் கூட்டத்துக்குள்ளனா ஒரு தொண்டை நவுறா அப்படி இப்படின்னு காமிச்சானா என்ன மாதிரி ஆளாக இருக்கான், யார் அவன், நமக்கு பவுன்சராக போடியான்ற அளவுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்கும். மற்றபடி இதெல்லாம் அஃபிஷியல், இது பெருசாக இது கிடையாது. காங்கிரஸில் செல்வ பெருந்தைக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்களா சில மாவட்ட தலைவர்கள்? ஸோ அவங்க வந்து டெல்லியில் முகாமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் உறுதியாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது செல்வ பெருந்தை வந்து மாற்றப்படுகிறார். நீங்கள் அந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும் தெரியுமா, சேர்ந்தே இருப்பது, அந்த மாதிரி வறுமையும் புலமையும் அப்படின்வார். அந்த மாதிரி சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டி பூசலும், சேராது இருப்பது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தலைவரும் நிர்வாகிகளும், பிரிக்க முடியாதது காங்கிரஸின் கோஷ்டி பூசல், வெல்லக்கூடியது மாதிரி வரல. அந்த மாதிரி இவர் பாவம் இப்போ தான் வந்தார், எதை பண்ணுறாரு, இவருக்கு எதிராக காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸை தாண்டி வெளியில் சில சக்திகள் இவருக்கு எதிராக வேலை செய்யுது. அதில் சில பத்திரிகையெல்லாம் துட்டு வாங்கிட்டு பேசினுக்கிறான். அந்த மாதிரி தனியாக நடக்குது. அப்போ செல்வ பெருந்தகை ஏன் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். இப்போ இருந்த தலைவர்களில் ஓரளவுக்கு கொஞ்சம் சுயமரியாதையோடு பேசிகிட்டு இருக்குதுன்னா செல்வ பெருந்தகை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல விஷயங்கள்லாம் அவர் மாறுபடுறாரு. வழக்கமாக சிபிஎம் தலைவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. இவர் வந்து அதில் மாறுபடுறாரு, பல விஷயங்களை எதிர்த்து சொல்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு எதிராக கருத்து சொல்கிறாரு. மறுநாள் டப்புன்னு மாற்றி ஒரு அடி அடிச்சு பார்க்கல. அது அரசியல், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ விஜய் மேட்டரில் எல்லாரும் கேட்கும்போது அவர் எப்படி சொல்லலாம், அவர் எப்படி கட்சி ஆரம்பிக்கலாம், அவர் எப்படி நடிக்க வரலாம், அவர் எப்படி இந்த பூமியில் பிறக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேசினாங்க. ஆனால் இவரை கேட்டப்போ அவர் என்னங்க, அவர் ஒரு நடிகர், இளைஞர், அரசியலுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, வர்றாரு, வரட்டுமே, அவருடைய அரசியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நாம் அதை பற்றி முடிவெடுப்போம் அப்படி தான் அவர் பேசினார். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியா கூட்டணிக்கு அவர் வரணும்னு பேசினார். ஞாபகம் இருக்கா? இந்தியா கூட்டணியில் யார் இருக்கிறா தமிழ்நாட்டில்? திமுக. அதுக்கு அடுத்த வாரமே வந்து நான் அவரை அழைக்கல, இந்தியா கூட்டணிக்கு வந்து அவருடைய அரசியல் பயணம் என்பது எங்களுக்கு லாபம் அப்படின்னாரு. எங்களோட இணைந்திருந்தால் நல்ல விஷயம் அப்படின்னாரு. அவர் இங்கே வரணுன்ற மாதிரி அது வேறு மாதிரி சொன்னார். அது ஏமாத்திருந்தது. ஆக்சுவலாக இந்தியா கூட்டணிக்கு இவர் வரணும்னு சொன்னால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சியை அவர் திட்டிகிட்டு இருக்காரு. வண்டியாக திட்டுனுக்கிறார். வாரிசு அது இது கம்பெனி முதற்கொண்டு திட்டுனுக்கிறார். அவர் போய் இந்தியா கூட்டணியில் வரது தலைமை விரும்புமா? அதை மீறி இவர் எப்படி சொல்கிறாரு? நீங்கள் விஜய் ஒரு புத்தக வெளியீட்டு விழாக தலைவரை போகிறீங்களா? போங்க. என்ன தலைவர் எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க போங்க. இல்லைங்க அந்த போங்கன்றதுலேயே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. அதான் போட்டுமா வேணாவா? போங்க. இல்லைங்க மறுபடியும் அது மாதிரி தான், இப்படியே ஓடி இல்லைங்க நான் போகலங்க, ஏங்க போங்க, இல்லைங்க வேணாங்க அப்படின்ட்டு அவர் போகவே இல்லை. திருமாவளவன் அந்த விழாவில் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியும். இவரோட ஆதவர்ஜுனை தான் பயங்கரமாக செஞ்சார். விஜயாவது கொஞ்சம் பேசினார். அவர் 7 தலைமுறைக்கு இழுத்து வச்சு பேசிட்டாப்புல. கடுமையான கோபம். ஆதவை கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போச்சு. இது மாதிரி விஜய் மேட்ரே இவ்வளோ பற்றிக்கிட்டு எரியுதுன்னா இவர் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னா திமுக தலைமை அதை ரசிக்குமா? ஏப்பா இந்தியா கூட்டணிங்க யார் பார்க்குறா? பெரிய கட்சி ஆனால் நீங்கள் தானே. அப்போ நீங்களே அதை தான் சொல்லுங்கிறீங்க. ஆனால் நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லணே, நீங்கள் இல்லாத கூட்டணிண்ணே, அதுதானே இந்தியா கூட்டணி அப்படின்னு. திமுக காங்கிரஸு ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் விசாரித்தா ராகுல் காந்தி அவரும் ஃபோனில் பேசி நம்ம ஆதரவுலாம் பார்த்துக்கலாம் தம்பி பண்ணுங்க அப்படி இப்படின்றதில் வந்து ஏதோ உடன்பாடாகி அந்த தகவல் கிடைச்சல தான் செல்வ பெருந்தகை பேசிட்டாப்புல. அது இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ரெண்டாவது, அரசல் புரசலாக அதிமுகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் லைட்டாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது, நான் இந்த கூட்டணியில் இருக்கணும்னா போன தடவை மாதிரி கிடையாது, குறைந்தது 60 தொகுதியாவது கேட்டு பெறணும் அப்படின்ற பேச்சும் செல்வ பெருந்தகை மற்றவர்கள் மூலியமாக போய்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன்ல, சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டி பூசலும், பிரிக்க முடியாது அந்த மாதிரி. அதில் நீங்கள் திமுக காங்கிரஸ் திமுக பிரிவுன்னு ஒன்று இருக்கும். அந்த தலைவர்கள்லாம் இப்போ சொல்லுவாங்க, தலைவரை இவர் வந்து 60 சீட்டு கேட்குறாரு, இன்னும் என்ன நியாயம் இது,
நீங்கள் எங்களை எப்படி கவனிச்சிக்கிறீங்க? அவர் பாருங்க கொஞ்சம் கூட இது பண்ண 60 சீட்டு கேட்குறாரு. அந்த மாதிரி போய் கார்கெட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ ஓஹோ 26 எலெக்ஷனில் திமுக 200 தொகுதி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆனோடனே கூட்டணி 200 தொகுதி வெல்வோம்னாங்க. ஏன் 34 விட்டீங்கன்னு யாரும் கேட்கல. அப்போ அந்த 200 தொகுதி திமுக ஜெயிக்கணும், இல்லை அதிகமான தொகுதி ஜெயிக்கணும்னா போன தடவை மாதிரி 25 6 6 6 6 அப்படின்னு தான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கும். அதை எப்படியாவது சொல்லி பண்ணலான்னு. ஆனால் இந்த தடவை அந்த சூழ்நிலை இல்லை. அந்த சூழ்நிலை இல்லைன்றத மற்ற லகுட பாண்டிகள் ஏற்றுக்குவாங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு. செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள், சண்முகம் மாதிரி ஆட்கள் நம்ம ஏன் ஏற்றுக்கணும்? அதான் அங்கே கூப்பிட்றாரு ஒருத்தர், 60 கொடுக்குறேன் வான்னு கூப்பிட்டுக்கிறாரு. நம்ம எங்கே இருக்கணும்? அவர் தான் பிஜேபியில் இருக்கார். பிஜேபியில் தான் இப்போ இல்லையா? என்ன சண்டை போட்டோம் பிஜேபி கூட போக மாட்டேன்ட்டாரு. இடி ரைடுன்னாங்க, அதுன்னாங்க, இதுன்னு. அப்போ கூட போகலையே. ஏன் அவர் கூட போனா என்ன அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள் அதில் உறுதியாக நிற்பாங்க. அப்போ ஏதாவது மேலே கீழே பேசினா கூட கார்கே செல்வ பிறந்தகை லிங்க்கு தெரியும் எல்லாருக்குமே. அப்போ செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள் இருந்தார்னா 2026 தேர்தல் சீட்டு பங்கீடு பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்? ஓகே, 25 65 25 65 இப்படி தான் இருக்கும். அப்போ பேசி ஈஸி 50 இல்லை அவர் கூப்பிட்றாரு, என்ன சொல்கிறீங்க, இல்லை விஜய் கூட போயிடுவோம், இப்படி தான் இருக்கும். காங்கிரஸ் கிளம்பிச்சுன்னா கூட்டணி கூட இருக்கிறவங்களுக்கும் தைரியம் வந்துடும். 6லேருந்து 60 வரல, ஒரு தம்பி போயிடுவாப்புல. கட்சி ஒரு தம்பி இருப்பான், மஞ்சள் போய் வச்சுன்னு வருவான் ரஜினிகிட்ட, அண்ணன் கூப்பிட்டாரு நான் கிளம்புவா அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிடும் நிலமை. நான் கிளம்புவா, அண்ணன் கூப்பிட்டாரு அப்படின்னு. அதனால் இது மாதிரி ஒரு ரெபல் லீடர் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில பல ஏற்பாடுகள் பண்ணி அதற்கு பின்னாடி பலரும் இருக்கிறார்கள். அதுதான் நான் சூசகமாக எழுதியிருக்கேன். அதை வச்சு செல்வ பிறந்தகை நகர்த்தலான்னு பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமை இந்த மாதிரிலாம் ஃபைலை தூக்கிட்டுலாம் இங்கே வரக்கூடாது. நேற்று தமிழ் முரசு பத்திரிகையில் பாருங்கள், இந்த மாதிரி ஆனால் ஒன்றா தூக்கிட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது. உனக்கு எதாவது பிரச்சனைனா மாநில தலைவர்கிட்ட பேசணும், இல்லை மாநில தலைவரே பிரச்சனைனா மாநில பொறுப்பாளர்கிட்ட பேசணும். கிரீஸு ஆயிலு ஏதோ ஒன்று வந்துடுறாங்க, அவங்ககிட்ட பேசணும். இல்லையா அகில இந்திய பொருளாளர்கிட்ட பேசணும். இல்லையா அகில இந்திய தலைவர்கிட்ட பேசணும். இல்லையா கடைசியாக தான் என்கிட்ட வரணும்னு ராகுல் உட்பட சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் இங்கேருந்து ஃபைல் தூக்கிட்டு போனோம்னா இப்போ என்னடா பண்ணுறது? சரி உடனே போயிட்டா தெரிஞ்சிடும்ட்டு ஒரு நாள் தங்கு, ரூம் வாடகை ஆனாலும் பரவாயில்ல, அண்ணன் திருநாகேஸ்வரம் மாணிக் தாக்கரும் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அங்கேயே தங்கினுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தங்கி எப்படியாவது பிரம்ம பிரயத்தனம் பண்ணி கேசி வேணுகோபால்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏவா எனக்கும் செல்வ பிறந்தகையும் வாய்க்கா தகராறு இது, நான் இதில் தலையிட்டேன்னா நான் ஏதோ திமுக அது தமிழ்நாட்டு உள்கட்சி விவகாரத்தில் தலையிடுற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே ஹரியானா தேர்தலே டப்பா டான்ஸ் ஆடி இருக்குது, டெல்லி தேர்தல் வேறு. அதனால் தயவுசெய்து என்னை இழுக்காதீங்க, இதாக இருந்தாலும் அண்ணன் கார்கேட்ட போய் கேட்டுக்குங்க. அண்ணன் கார்கே அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாராம். அதனால் அந்த இவர் என்ன சொன்னீங்க கிரீஸ்டப்பா, அந்த கிரீஸ்ட்டை கொடுத்துட்டு வர போகிறாங்க. கூடுதலான ஒரு நாள் இருப்போம், எப்படியாவது கார்கேவை பார்த்துட்டோம்னா கார்கே என்ன வாங்கி வச்சுட்டு கிளம்புன்னு போகிறாரு. அதனால் இவர்கள் முயற்சி கிட்டத்தட்ட தோல்வி. ஆனால் வழக்கமாக இருப்பாங்கள்ல ஆதரவு ஊடகங்கள், லகுட பாண்டிகள், விஜய் போயிட்டு இஃப்தார் விருந்துக்கு பத்திரிகை கொடுத்தவரையே இல்லை கட்சி ஒருவேளை செல்வ பெருந்தைக்கு பதிலாக சசிகாந்த் செந்திலோ அல்லது காஞ்சிபுரம் முன்னாள் எம்பி விஸ்வநாதனோ நியமிக்கப்பட கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு தகவல் போய் தாங்க சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், இஃப்தார் விருந்துக்கு பத்திரிகை வைக்க போனவரையே கூட்டணி அப்படின்னு போட்ட எல்லாரும், ஒருத்தர் போட்டால் எல்லாரும் போட்டுருவாங்க பார்த்துறீங்களா? இன்னொருத்தர் பார்ப்பார், கூட்டணி இல்லையா பேச்சுவார்த்தை தொடங்கியதுன்னு போடியா, அவன் போட்டதையே போட்டினா அப்புறம் நம்மளுக்குன்னா மரியாதை இருக்குது. இப்படியே அந்த கார்டு வேணால் என் ட்விட்டரில் இருக்குது, பார்த்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வித்தியாசம் இருக்கும். சதக்கென்று குத்தினான் அப்படின்னு இருக்கும், கத்தியால் மார்பில் குத்தினான்னு ஒருத்தர் இருக்கும், ஒருத்தர் சதக் என்று குத்தினான் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், கத்தியால் குத்தினான். புரியுதா? அப்போ செல்வ பெருந்தகை மாற்றப்படுகிறாரா? இவர் தான் அடுத்த இதுவா? நீ போடு. இன்னொருத்தர் சசிகாந்த் செந்தில் முயற்சிக்கிறாரா? போடு. யார் அந்த இருவர்? அப்படி போடு. 25 மாவட்ட செயலர் தலைவர்கள் அப்படின்னு. இது எல்லாம் நம்ம அண்ணன் திருநாவுக்கரசர் ஏற்பாட்டில் கூட்டு போய்கிறாப்புல. ஏன்னா பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் அண்ணன் திருநாவுக்கரசர் ஆதரவில் இருக்கிறவங்க. என்ன பிரச்சனைனா, இவர் மாவட்ட தலைவர்கள் முன்னெல்லாம் எப்படி நியமிப்பாங்கன்னா, அண்ணா நம்ம ஆளுண்ணே ரொம்ப விசேஷமாக இருப்பாப்புல போடணும், அப்படியா போட்டிருப்பா, இப்படி இருந்தது. இவர் யார் வேணாலும் போட்டியிடலாம்.
ஃபார்ம் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கும் துட்டு வச்சுருவானுங்க. அதனால் நீ ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோ, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்து கொடு, போட்டி போடு, யார் அதிகமான இதுவோ அவன் மாவட்ட தலைவர். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், காங்கிரஸ்லேயே இல்லாத வழக்கம் தொண்டர்களை கூட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது. எவ்வளோ கஷ்டம். அதனால் அது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர கடுப்பு. நாங்கள் எப்படி இத்தனை வருஷமாக எப்படியோ இருக்கிறோம். சில பேர்லாம் காங்கிரஸ் ஆரம்பித்ததுலேருந்து மாவட்ட தலைவர் ஆகிறாப்புல. எப்பா. அதனால் நம்ம இடத்த காலி பண்ண பார்க்குறான்ட்டு எல்லாம் கிளம்பி போய்க்கிறாங்க. ஓகே. அதனால் செல்வ பெருந்தகை பண்ண அந்த விஷயமும் கிட்டத்தட்ட சிக்கல் தான். ஏன்னா அடிமடியிலே கை வைக்கிறார். அதனால் நீ அடிமடியில் கை வைக்கிறியா, நீ இருந்தால் தானே அப்படின்னு கிளம்பி போய்க்கிறாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் செல்லாது. இதுக்கு பின்னாடி அப்பா இதான் பண்ணி விடுங்கப்பா, நாளைக்கு பெரிய பிரச்சனை இருந்தால் தான் இருப்பான் அப்படின்ட்டு சில வேலைகள் நடக்குது. அதுமாரி நிற்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நோட் பண்ணி நன்றி சார்.